ஆசைப்படுங்க. தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு தோத்திரம். இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது, தியானிக்கும் போது நீரே எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தியாலஜிக்கல் எஜுகேஷன் டு மேக் த சர்ச் ஆஸ் அ லேர்னிங் கம்யூனிட்டி. கற்றுக்கொள்ளும் சமுதாயமாக திருச்சபையை உருவாக்குதல். நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாகவே இருக்கிறோம், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறோம். இறைவனை பற்றி அறிந்து கொள்வதுதான் இந்த வேதத்தின் பொருள். இதை இறைவன், நாம் ஆராதிக்கிற, நாம் புரிந்து கொண்டிருக்கிற இறைவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கும் இந்த உலகம் இறைவன் அல்லது இறைவர்கள் தேவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன, அவர் எதில் வேறுபடுகிறார், இதெல்லாமே தெரிந்தா நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க முடியும். ஆண்டவர் யாருன்னு தெரியாம, கடவுள் யாருன்னு தெரியாம, தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் உள்ள தேவன் யாருன்னு தெரியாம, தேவனே உம்மை துதிக்கிறோம், கர்த்தர் என்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம் பாடுறையில பிரயோஜனம் இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனே, மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே என்று சொல்றதுல அர்த்தம் இல்லை. அந்த ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவைகளுக்கு கண்ணிருந்தும் காதிருந்தும் இது இந்த டிஃபரன்சியேஷன் தெரியலன்னா நாம இந்த பைபிளை படிக்கிறதுல, இந்த ஆலயத்தில் இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அந்த டிஃபரன்சியேஷனை சங்கீதக்காரர் சொல்றாருல, அவைகள் அப்படி இருக்குது, இவைகள் இப்படி இருக்குது. ஆனால் தேவனோ பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார், ஆரோன் புத்திரரை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் அந்த 115ஆம் சங்கீதத்தினுடைய பொருள். அப்ப என்னுடைய தேவன் யார், நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், அதுதான் இறையியல். வேற எதுவும் கிடையாது. இறையியல்னா இறைவனை பற்றி அறிந்து கொள்வது. இது நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் பல்வேறு இடங்களிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், தன்னை ஒரு படைப்பாளராக வெளிப்படுத்துகிறார். நம்ம சொல்றோம்ல, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்னா, வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். சம்மணம் கொடுக்கறா, சகலத்தையும் படைத்தவர், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவை, கண்ணுக்கு தெரிகிறதையும் கண்ணுக்கு தெரியாதவைகளையும் படைத்தவர் அவர். இந்த யாரு எப்படி சொல்றோம், நம்ம என்ன விசுவாசம்? இந்த பைபிளை திறந்த உடனே ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு இந்த பைபிள் ஆரம்பிக்கல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படித்தான் இந்த பைபிள் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து நாம ஆராதிக்கிற ஆண்டவர் யார், அல்லது நாம ஆராதிக்க வேண்டிய ஆண்டவர் யார், அந்த தேவன் யார் அப்படிங்கிறத இந்த பைபிளின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளில், பல்வேறு நபர்கள் மூலமாக, பல்வேறு சம்பவங்கள் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். சீனாய் மலையிலிருந்து சினகாகு வரைக்கும் அந்த வெளிப்படுத்தல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு பிரத்யட்சமாக, பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவா தன்னுடைய தன்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார். அவங்களுக்கு நிறைய கட்டளைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம், இதை செய், இதை செய்யாத, இது இப்படி செய், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இதை செய், இதை பிடிச்ச, இதை இப்படி செய்யக்கூடாது, நான் கர்த்தர். இப்படி செய், இப்படி செய்யக்கூடாது, நான் கர்த்தர். நீ பாத்தீங்கன்னா போ, லேவியராகமோ பாகமத்தெல்லாம் பார்த்தா, நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனால இஸ்ரவேல் புத்திரராகிய நீங்கள், சொல்லுங்க அந்த வசனம் எப்படி முடியுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்க செத்து போலப்பா, நான் கடவுள், நான் மாறாதவர். அன்னைக்கு இருந்து உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்ட மத்தியெல்லாம், உடன்படிக்கை போட்ட மத்தியெல்லாம், அந்த ஒப்பந்தத்தை அந்த உடன்படிக்கை நான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் இல்லை, உங்களெல்லாம் காலி பண்ணணும். ஆனா நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லைங்க. திரும்ப திரும்ப சொல்றார், நான் கர்த்தர். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க, நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நான் கடவுள், இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவர், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கதான் ஆண்டவரை பற்றிய பயமும், ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அதனால கடவுள் யாருங்கிறத அறிந்து கொள்வதுதான் எல்லா மதங்களின் அடிப்படை. நம்மளுக்கு அது அடிப்படை தான். நீங்க யாரை தொழுது கொள்ளுகிறீர்கள்? நீ பைபிளை வச்சுக்கிட்டு ஆமே நல்லேலியாங்க யார்கிட்ட ஜோம் பண்றீங்க? ஆண்டவரே தோத்திரம்பா, இறங்குமப்பா அப்படி ஜோம் பண்றீங்களா? யாருக்கிட்ட ஜோம் பண்றீங்க அப்படிங்கிற அந்த தெளிவு வேண்டும். அதனாலதான் அதுதான் நம்மை ஆசீர்வாதத்திற்குள்ளும் நடத்தும், நித்திய ஜீவன் வரைக்கும் அதுதான் நடத்தும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசப்பா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சிம்பிளா முடிக்காரு. எது நித்திய ஜீவன்? அதை கிடைக்கணும், இதை படிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி படிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பைபிள் ஒழுங்கா படிக்கணும், கோயில் போகணும், ஜெபம் பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும், தசமா கொடுக்கணும், உபவாசம் இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், நீதியை செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். 1008 விஷயங்கள் அதை தொடர்ந்து வந்தாலும் ஆண்டவர் அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு. ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நம்புவதுதான் அல்லது புரிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். புரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்புவோம். சரியா தெரிஞ்சுட்டு வைங்களேன், தேவன் யார், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ப ஆரம்பிப்போம். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நம்மை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லும். அப்ப இதுதான் ஆண்டவரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. டெய்லி ராத்திரி ஜெபம் உண்டாங்க, மாலை ஆராதனை. யாரெல்லாம் வருவீங்க மாலை ஆராதனைக்கு? யாரெல்லாம் வருவீங்க? கொஞ்சம் கை தூக்காமீங்க. ஆண்கள் தான் நிறைய இருக்கு, பெண்கள் கையை எப்படி தூக்கிருக்கீங்களோ? இதுக்கு பேர் தூக்குறது இல்லை, இப்படி பேர் காட்டுறது, இப்படி வேற தூக்குறது. சரி, அதுல ஒண்ணு சொல்லுவோம், ஒரு ஜெபம், உம்மை அறிவதே டெய்லி சொல்லுவோமா இல்லையா? அது நம்ம தெரியும். உண்மை அறிவதே அப்படின்ட்டு போயிரும், வரிசையா போயிரும். ஆனா அந்த ஜெபத்தில் உள்ள ஒவ்வொரு வசனம் வார்த்தையும் பாருங்க, உண்மை அறிவதே நித்திய ஜீவன். அதான் 17:3 சொல்லுது யோவான். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். கடவுளை அறிந்ததுதாங்க நித்திய ஜீவன். உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மெய்ச்சுயாதீனம். உண்மையான விடுதலை நானது. நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் அப்படின்னா உண்மை பணிந்து கொள்வதுதான் உண்மையான விடுதலைங்க. விடுதலை என்னது? யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா பைபிள் அதை சொல்லல, வேதம் அதை சொல்லல. உண்மை சேவிப்பதுதான் மெய்ச்சுயாதீனம், உண்மையான விடுதலை வாழ்வு. உண்மை அறிவதுதான் நித்திய ஜீவன். ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுகிறோம். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரை பற்றிய அறிவில் வளரணும்னு. 2 பேதுரு 1 2 வசனம். 2 பேதுரு 1 2 வசனம். ஒருத்தர் வாசிங்க. 2 பேதுரு 1:2 பேதுரு சொல்றாரு, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இந்த அறிகிற அறிவு பெருகினால் சமாதானமும் கிருபையும் தன்னாலே பெருகிவிடும். இந்த அறிவில் நீங்கள் பெருகுங்கள் என்று சொல்றாரு. கொலோசையர் 1 வசனத்துல பவுல் சொல்றாரு. கொலோசையர் 1 10 வாசிங்க. கொலோசையர் 1:10. போதும். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து பெருகி, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள். அதனாலதான் இந்த பவுல் சொல்லும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினால் எனக்கு உண்டானவைகள் எல்லாம் நான் குப்பை என்று விட்டேன், நஷ்டம் விட்டேன். ஒரு பக்கம் ஒரு தாள் பிந்தி பரட்டுங்க. எபிரேயர் 3 வசனம். இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி. அறிகிற அறிவின் மேன்மைக்காக கடவுளை நாம் அறிய வேண்டும். இதை புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் தான் சொல்றாங்க அப்படின்ல. கடவுளுடைய விருப்பம் அதுதான், ஆண்டவருடைய விருப்பம், பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் அதுதான். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப அதுதான் சொல்றாரு. அதிலும் ஸ்பெஷலா ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 6 வசனம் வாசிங்க. ஓசியா 6:6 1053 பக்கத்துல இருக்கு. 1053 வாசிங்க. ஏசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்பு. என் பலியை அல்ல இரக்கத்தை விரும்ப. நீ கொண்டு பலி கொடுக்கணும்னு நான் விரும்பல, ஆனால் நீ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இரக்கமுடையவனாயிரு, கஷ்டப்படுறவன்ட்ட இரக்கமுடையவனாயிரு, ஏழைகளிடம் விதவைகளிடம் இரக்கமுடையவனாயிரு, அதைத்தான் நான் விரும்புகிறேன். அடுத்து சொல்றாரு, தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. என்ன சொல்ல வராரு? ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்கடா முதல்ல. எனக்கு உண்மையிலே இந்த பலிகள் பிடிக்குமா, இல்ல நான் எதை விரும்புகிறேன்? மனுஷனே, நான் உன்னிடத்தில் வேற எண்ணத்தை கேட்கிறேன் அப்படிங்கார் மீகாவில். நியாயம் தண்ணீரை போல வரட்டும், நீதி வற்றாத நதியை போல வரட்டும். அப்ப கடவுளே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கடா. நீங்க கொண்டு வர்ற காணிக்கை பெரிய மேட்ரு கிடையாது. இது நீ கொண்டு வருவா, இன்னொரு நாள் கொண்டு வர மாட்டா, நீ கொண்டு வரலாம், இன்னொரு ஆள் கொண்டு வருவான். கொண்டு வரதுக்கு ஆளுக்கா பஞ்சம். ஆனா நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிடுங்கிறார். அதான் முக்கியம். என்னை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள சொல்றாரு.
தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் தான் விரும்புகிறேன். அதான் நான் விரும்புகிறேன். ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய். அப்போ நான் யாரு, உண்மையில நான் என்ன விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியல. சும்மா பலிகளை செலுத்திக்கிட்டே இருக்கீங்க, திரளான பலிகள். உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஆமோஸ் 5 அதிகாரத்துல சொல்றாரு. அது எதுக்கு? நீ திரளாய் கொண்டு வந்தாலும் எனக்கு அது வேண்டாம். உன் வாழ்க்கையிலே இரக்கம் இல்லை, நீதி இல்லை. நான் இதைத்தான் விரும்புகிறேன். என்னைய பற்றி புரிஞ்சுக்கிட மாட்டேங்கீங்களாங்க. ஒரு காமெடியே சொல்லுவாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கீங்களா அப்படிமா. நான் யாருங்கிறது, கடவுள் யாருங்கிறதே உனக்கு தெரியலையப்பா. அதனால சும்மா பலி செலுத்துறா, பாட்டு படிக்கா, கொயரை வச்சு நல்லா பாட்டு படிக்கா, கீபோர்டு போடுற, நல்லா வயலின் 10 பேரை வச்சு வயலின் எழுதிக்கா. இது நான் என்ன விரும்புறேன்னா உனக்கு தெரியலையா, நான் யாருங்கிறதே உனக்கு தெரியலையப்பா. அதெல்லாம் விட தேவனை பற்றிய அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார், கடவுள் தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய மனிதர்கள், தம்முடைய மக்கள் தன்னை பற்றி சரியாய், மிகச்சரியாய் புரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்புகிறார், விரும்புகிறார். அதுதான் இங்க சொல்றாரு, நான் விரும்புகிறேன். அப்போ இதுதான் ஃபண்டமெண்டல், இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை தான் கிறிஸ்தவத்தில் தேவையான ஒன்று. இங்கிருந்து தான் எழும்பணும். கடவுள் யாருன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் அதோடு சேர்ந்து அந்த ஃபண்டமெண்டலில் இருந்து, அந்த அடித்தளத்தில் இருந்து கட்டி எழுப்பப்படும். இவ 2 விஷயத்தை பார்ப்போம். நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகம் இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு வேத பகுதி. அதுதான் இன்னைக்கு இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு வேத பகுதி. நெகேமியா 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் அந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். நல்லா ஆர்வத்தோடு கற்போம். அதுதான் முதல் விஷயம். கற்போம் ஆர்வத்துடன், கற்றுக்கொள்வோம் ஆர்வத்துடன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ரொம்ப ரொம்ப டீப்பா இந்த புத்தகத்தை நம்ம பார்த்தோம்னா, நெகேமியாவின் காலத்துல இஸ்ரவேல் அலங்கம்னா கோட்டச்சோர் இடிபட்டு கிடக்கு, பட்டணங்கள்லாம் பாழா கிடக்கு, வீடுகள்லாம் பாழா கிடக்கு. நெகேமியா ராஜாட்ட சொல்லி அவன் ஊருக்கு வந்து நெகேமியா எத்தனை நாளில் அலங்கத்தை கட்டி முடித்தார்? யார் சொல்லுவா? நெகேமியா எத்தனை நாளில் இடிந்து கிடந்த எருசலேமின் அலங்கத்தை, அதாவது கோட்டையை கட்டி முடித்தார்? சத்தமா சொல்லுங்க. யார் சொன்னா பரிசு என்னக்கா? 60 சத்தம் வருது, ஆனா வரமாட்டேங்க. தப்பா இருக்குமோ? தப்பா நான் அசிங்கமாயிருமே. அசிங்கம்லாம் படுறதுக்கு இல்லை, என்ன இருக்கு? யாரு? 50 சத்தம் வருது, மூஞ்சித்தை காமிக்க மாட்டேங்க. 52 அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அதனால நீங்களா ஃப்ரெண்ட்லியா இருந்தா நீங்களா வாங்க உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு எப்பவும் போல நம்ம கொடுக்குற மாதிரி தானே. 52 நாட்களில் அலங்கம் கட்டப்பட்டது. 52 நாள், 52 days, வெறும் 52 நாள்ல எருசலேம் பட்டணத்தை சுற்றி என்ன செஞ்சாங்க? கட்டி முடிச்சுட்டாங்க. அவங்க வீடெல்லாம் சொபிஸ்டிகேட்டடா நல்ல அழகா இருந்துச்சுதான் கட்டிட்டாங்க. அந்த அதிகாரத்துக்கு முந்தைய வசனம் வாசிங்க. 73ஆம் வசனம் நான் வாசித்தேங்க. ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நீதிமீறின இஸ்ரவேலர் அனைவரும், ஆல் ஆஃப் தம், எல்லாரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். பட்டணங்கள் சிதறடிக்கப்பட்டு கிடந்தது. நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல அழகா போட்டிருக்கும். 3ஆம் வசனம், அந்த தேசத்தில் மகா தீங்கி நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. எல்லாமே தாறுமாறா கிடந்தது. இப்போ எல்லாத்தையும் கட்டி எழுப்பியாச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் பட்டணங்களில் குடியேறியாச்சு. வீடு கட்டி சுகமா குடியேறியாச்சு. 7ஆம் மாதத்திலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். இப்போதான் அந்த குடியேறினவங்கள்ல ஒரு சிலருக்கு யோசனை வருது. ஐயா, நம்ம முந்தி காலத்துல நம்ம தாத்தா எல்லாம் பாட்டி எல்லாம் இருக்கும்போது அங்க ஒரு ஆளு, ஒரு ஐயர்வாள் பெரிய புக்கை வச்சுட்டு வாசிப்பாரு. அந்த புக்கு அங்கதானே இருக்கு. எஸ்ரா அவர் தான் இப்போ ஐயர்வாள்னு வைங்களேன். எஸ்ரா ஐயா, அந்த புக்கை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கயா அப்படின்னு சொல்றாங்க. எங்க 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். இது எங்கிருந்து வந்தது? அவர்கள் கற்றுக்கொண்டவைகளிலிருந்து வந்தது.
அந்த காலத்துல மோசே எல்லாரையும் கூப்பிடுவாரு. எல்லா இஸ்ரவேல் போட்டிருக்கும் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க நீங்க பைபிள்ல. மோசே இஸ்ரவேல் புத்திரர் யாவரையும் தன்னிடத்தில் கூடி வரச் செய்து ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னார். மோசே கூடி வர, வா வா எல்லாம் வா எல்லாம் வா எல்லாம் வா, இஸ்ரவேல் புத்திரர் யார் வா, யார் நிக்க கூட, ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரும் அலங்க இதை கட்டியாச்சு, கோட்டை கட்டியாச்சு, வீட்டை கட்டியாச்சு, குடியிருந்தாச்சு. ஆனா உண்மையிலே கட்டப்பட வேண்டிய வாழ்க்கையை அவர்கள் தொலைத்து விட்டார்கள். இப்பதான் அவர்களுடைய நினைவுக்கு வந்து அவர்கள் முதன்முறையாக ஒரு இடத்துல கூடி வராங்க. தண்ணீர் வாசலுக்கு முன்பாக ஒரு பெரிய வீதி கிடக்கு, ஒரு கிரவுண்ட் கிடக்கு. அந்த கிரவுண்ட்ல கூடி வந்து, எஸ்ரா இருவாளை கூப்பிடுங்க, அவர் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எடுத்து வர சொல்லுங்க, அதை வாசிப்போன்ட்டு ஆசையா நினைச்சாங்க, கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இதுதான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது. இங்க வாங்க, அதை எடுத்துட்டு வாங்க, அதை வாசிங்க, அதுல என்ன இருக்கு பார்ப்போம். ஒரு காலத்துல எல்லாம் அதை வாரம் வாசிப்போமே, டெய்லி வாசிப்போமே. இப்ப அதே இல்லையே. நம்ம கோட்டை கட்டியாச்சு, வீட்டை கட்டியாச்சு, குடியேறியாச்சு, இப்ப அது இல்லாம கிடக்கு, அதை கொண்டு வாங்க என்று ஜனங்கள் ஆவலாய், ஆர்வமாய், விருப்பமுடன், இஷ்டமுடன் அந்த புத்தகத்தை வாசிக்க பணிக்கிறார்கள். அப்படியே 2ஆம் வசனம் சொல்லுது, 7ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருக்குமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து அதை கவனமாய் வாசித்தான். எல்லாரும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். கேட்டுட்டே இருக்காங்க. 4ஆம் வசனம் பாருங்க. நெகேமியா 8:4 வேதபாரனாக எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அதுக்குன்னு இந்த பிரசங்க பீடம் மரத்தால். அதனாலதான் நம்ம சபைகள் எல்லாம் பிரசங்க பீடங்கள் மரத்துல செய்யணும், தேக்கு மரத்துல செய்யணும் அப்படிங்க. சும்மா இருந்தா அது நல்லா இருக்காது. ஒரு தேக்கு மரத்துல உயரமா இருக்கணும். அங்க போட்டிருக்கு பத்திலா, பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். 5ஆம் வசனம், எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயரத்தில் நின்று அவர்கள் பார்க்கும்படி புஸ்தகத்தை திறந்தான். பெரிய புஸ்தகமா இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம சர்ச்சில் கூட சில சர்ச்சுகள்ல வாங்கி வச்சிருப்பாங்க, பெரிய புஸ்தகத்தை வாங்கி வைப்பாங்க. இதுல இருக்கும், அதை நம்ம திறக்கவே மாட்டோம். ஒரு காலம் அது அப்படியே இருந்து தூசி படிஞ்சு அந்த ஆளை சப்பி ஒரு மாதிரி போயிடும். அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு புக்கு வாங்கி வைப்பாங்க. இவ்வளவு பெரிய புக்கு, இவ்வளவு பெரிய பைபிள் வாங்கி வைப்பாங்க. அப்போ அந்த புத்தகம் திறப்பாங்க. இது நம்ம ஊர்ல நிறைய சர்ச்சஸ்ல நடைமுறையில இருந்து, சாயர்புரம், நாசரேத் போன்ற எஸ்பிஜி சர்ச்சஸ்ல எல்லாம் அது உண்டு. இந்த சுவிசேஷ வாக்கியம் வாசிப்பாங்கல்ல, அப்போ சபை மூப்பர் ஒருவர் இந்த 2 கையில இந்த பைபிள், பெரிய பைபிளா இருக்கும், அந்த பைபிளை அவர் எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்து அங்க நின்று கொடுப்பார். அதை அயர்வாள் வாங்கி அந்த மேசையில வச்சு என்ன விரிச்சு வாசிக்கணும். அதுதான் ஒழுங்கா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. அயர்வாள் நினைச்சுவாரு, ஒரு சின்ன இதை நான் வச்சிருக்கா கொஞ்சம் பெருசா இருக்கு. சிலருக்கு என்ன செய்யும், ஒரு சான் கூட ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்கும். ஒரு புத்தகத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அப்போ இது எல்லாமே பெரிய மேட்ரு கிடையாது. அது சின்ன சின்ன புக்கா பெரிய புக்கா அது மேட்ரு கிடையாது. இருந்தாலும் இந்த ஒழுங்கு, அந்த ஒரு பயபக்தி, அந்த ஒரு ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்த உடனே ஒரு விஜயம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த நிருப வாக்கியம் வாசிக்கும் போது நினைச்சிடும், சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கும் போது எல்லாரும் எழுந்து நிற்காங்க. இது அதே தான் நடக்குது. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நெகேமியா 8:5 எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயரமாக நின்று சகல ஜனங்களும் காண நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஆட்டோமேட்டிக் எழுந்துடுறான். நம்ம ஆட்டோமேட்டிக்கா தான் எழும்புறோம். சில ஊர்ல தான் எழும்ப சொல்லுங்க, சுவிசேஷ வாக்கியம் வாசிப்பதற்காக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆட்டோமேட்டிக்கா எழும்பிடுறாங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன செஞ்சிடும், எழும்பிடுங்க. அதே மாதிரிதான் தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. தோத்திரம்னு எல்லாரும் ஆமேன் ஆமேன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை என்ன செய்றாங்க, விளங்க பண்ணுகிறாங்க, பேசுறாங்க, சொல்றாங்க. அப்போ இதெல்லாமே ஆர்வம், தன்னாலே வர வேண்டியது. மக்களே இங்கே கொண்டு வர சொல்லுகிறார்கள். உண்மையான தேவை என்ன? எனக்கு கோட்டை தேவை, ஆனால் அடிப்படையான உண்மையான தேவை அல்ல. எனக்கு பட்டணங்கள், நான் குடியிருக்க வீடு வேண்டும், ஆனால் அது அத்தியாவசியமோ அடிப்படையோ அல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு, ஒரு யெகோவாவின் மக்களுக்கு அடிப்படையானது அவருடைய வார்த்தைகள் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து யாரும் கொண்டு வர சொல்லல, யாரும் அவங்களை நெருக்கல. இல்ல போங்க கோயில் போங்கல, பைபிள் படிக்கல, காலைல எழுந்து இந்த வெளிப்பாங்களா, காலைல எழுந்து ஜோம் பண்ணியா, காலைல எழுந்து பைபிள் வசதியா, யாரும் கேட்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்களாகவே வராங்க. வந்து எஸ்ராவையே அந்த பைபிள் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ வீட்டுக்கு வீடு பைபிள் கிடையாது. இப்பதான் நமக்கு ஒரு வீட்டுக்கு 7-8 பைபிள் இருக்கு. அலமாரியில எப்படியும் ஒரு 2-3 பைபிள் நினைச்சு இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது, செகண்ட் பிரைஸ் வாங்கினது, இது அங்க பிரைஸ் வாங்கினது. ஒரு காலம் அதை திறக்கிறதே கிடையாது. ஒரு ஆண்டவருடைய ஊழியர்கள் சொல்ற, கிறிஸ்தவருடைய வீட்டில் அலமாரியில் இருக்கும் பைபிளை எடுத்து பயன்படுத்தினால் இன்னும் ஒரு தலைமுறைக்கு நாம் பைபிள் பிரிண்ட் பண்ணவே தேவையில்லைங்க. பைபிள் அச்சடிக்கவே வேண்டாம். வீட்டுல
ஒரு ஆள் 2 ஆள் இருக்கிற வீட்டுல எப்படியும் 4-5 பைபிள் இருக்கு. அது அழகா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தது இன்னும் நிறைய வீட்டுல இருந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் எடுத்தா இன்னும் ஒரு தலைமுறைக்கு நம்ம புக் அடிக்க வேண்டியதே இல்லை, பைபிள் அச்சடிக்க வேண்டியது இருக்கிறதே எல்லாரும் கொடுக்கலாங்கிறார். அப்போ இந்த பைபிள் யாரோ அவங்கள வலியுறுத்தல, வாங்க நீங்க வாங்க எல்லாரும் கூடி வாங்கன்னு சொல்லல, இவங்க ஆவலாகவே வருகிறார்கள். அதனாலதான் ஏசாயா 50:4 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, காலையிலே ஆண்டவர் என்னை எழுப்புறாரு, நான் கற்றுக்கொள்பவனை போல. அந்த வசனத்தை வாசிங்க, ஏசாயா 50:4. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் காதை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல, பாடம் படிக்கிறவர்களை போல, ஒரு மாணவர்களை போல, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, ஒரு சின்ன பிள்ளைகள் மாதிரி ஆசையோடு வாஞ்சையோடு எப்படியாவது கத்துக்கிடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கற்றுக்கொள்ள ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ பைபிள் படித்தல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏதாவது ஒரு நீங்கள் நம்மளே பாருங்களேன், ஒரு +2 வரைக்கும் தான் கஷ்டப்பட்டு படிப்பாங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கப்படும். 10 படிக்க அறிவு இருக்கால படி, 12 படிக்க அடுத்த வாரம் பரீட்சை படிக்கியா, இல்ல நாளைக்கு காலையில பரீட்சையில இன்னைக்கு உட்காந்து தூங்கிட்டு இருக்கா படி சொல்லுவோமா இல்லையா? 12 வரைக்கும் தான் அந்த ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். படிங்கல கொஞ்சமாவது படிங்க, பாஸ் ஆகிற அளவுக்காவது படிங்கடே, நல்லா படிக்கல நீ தான் அப்பதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும், எப்படியாவது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நினைப்பு, காலையில் எழுந்திரு நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன், ஏதோ ஒண்ணு சொல்லி அவர்களை அழுத்தி படிக்க வைக்கிறது 12 நடக்கும். அதுக்கு பிறகு காலேஜ் போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவனா படிச்சா உண்டு. காலேஜ்லயும் அப்படிதான், நீ இந்த புக் எடுத்துட்டு வா. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் தான் பெரிய இந்த நிலவுக்கு போற மாதிரி மூட்டையை போட்டு போவோம், பாத்திருக்கீங்களா? பள்ளிக்கூடத்து போற பிள்ளைகள் புக்கு வெயிட்ட பாருங்க, அது இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்குலாம் போற பிள்ளைகளோட புக்கு வெயிட்ட தூக்கி பாருங்க, குறைஞ்சது 10 கிலோ குறைஞ்சிருக்காது, அவ்வளவு வெயிட் இருக்கும், கூட தான் இருக்கும். ஆனா காலேஜ் போற யாராவது அந்த மாதிரி தூக்கிட்டு போய் பார்த்திருக்கலாம்? ஒருத்தரும் தூக்கிட்டு போக, ஏன்னா யாரும் அதை அழுத்துறது கிடையாது. நீ அதை கொண்டான்னு கிடையாது, நீ கொண்டா நோட்ஸ் எடுக்கணும்னா எடு, நான் நடத்துவேன் A² + B² அவர் நடத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. நீ எழுதுனா நீ படிப்பா, நீ படிக்கணும், நீ பாஸ் ஆகணும்னா நீ எழுது, அது வாங்க விதி அப்படின்ட்டு அவர் நெஞ்சுறாரு. படிச்சுட்டு வீட்லயும் அம்மா அப்பா யாராவது காலேஜ் படிக்கிற பிள்ளைல படி அப்படின்னு சொல்லியிருக்கமா? கிடையாது. அவனுக்கு எப்ப பரீட்சைன்னு கூட தெரியாது, அவனுக்கே தெரியாது. எல்லாம் நாளைக்கு பரீட்சையா, அப்படியா, செமஸ்டர் என்ன பரீட்சைம்மா வந்த நாள். அப்போ இந்த கல்வி என்பது ஒரு காலகட்டம் வரைக்கும் அது அழுத்தி சொல்லப்படும், கஷ்டமாய் படி என்று சொல்லப்படும். அதுக்கு பிறகு அவனே இஷ்டப்பட்டு படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். அவனே லைப்ரரிக்கு போகணும், அவனே புக்கு வாங்கணும், அவனே நோட்ஸ் வாங்கணும். நல்லா படிச்சவன் நோட்ஸ் எழுதியிருப்பான், வா நான் கொஞ்சம் எழுதி தரேன்னு எழுதிடும், அல்லது அட்லீஸ்ட் அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்தாவது படிக்கணும். ஆனா இப்ப நம்ம ஆட்கள் மினி ஜெராக்ஸ் எடுத்து விட்டடிக்க கொண்டு போயிடலாம். விட்டடிக்க கொண்டு போனாலும் தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சாதானே அடி அங்கே எழுதுவான், என்ன கேள்வி வந்திருக்குன்னே தெரியாது. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது என் கூட ஒரு பையன், ஒரு தம்பி என் கூட படிச்சான், 9th 8th படிக்கும்போது ஏகப்பட்ட பிட்டு கொண்டு வருவான், இங்க வச்சிருப்பான், அங்க வச்சிருப்பான், அங்க வச்சிருப்பான். கடைசியில் அவனுக்கு எந்த கேள்வி வந்திருக்கு, அந்த கேள்விக்கான பதில எங்க வச்சிருக்கான்னு தெரியாது அவனுக்கு. நம்ம தான் பக்கத்துல சொல்லி கொடுக்கல, இந்த கேள்வி வந்திருக்கு அப்படி சொல்லணும். நான் வைக்கும்போது நம்ம இருப்போம் பத்தியா, இது அங்க அந்த காலுக்குள்ள வச்சிருக்கால அப்படின்னு நம்ம தான் செய்யணும். ஏன்னா சும்மா அப்போ படித்தல் என்பது ஒரு காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்களாகவே இஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இங்கேயும் அதுதான், ஒரு காலம் வரைக்கும் மோசே ஜனங்களை வாங்க கூடி வர செய்து ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொண்டிருந்தார். இப்போ அவர்களே என்ன செய்றாங்க, வாராங்க, அவங்களே நீங்க வாசிங்க, அவங்களே எழும்புங்கன்னு யாருமே சொல்லல, அவங்களே என்ன செய்றாங்க, எழும்புகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் கேட்கிற விதம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. கோயில்ல ரொம்ப டயர்டா இருக்கு, ஆனாலும் கோயிலுக்கு போகணும், சரி பிரசங்கம் எப்படி 1/2 மணி நேரம் ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு நினைச்சோம் நைஸா ஒரு மூலையில சாஞ்சு உட்கார்ந்து தூங்குறவங்க உண்டு. சிலர் தான் விருப்பமா இன்னைக்கு ஏதாவது இது இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ள போகுது, ஏன்னா பிரசங்கத்திற்கு இந்த உலகத்துல குறைவே கிடையாது. நான் இல்லைன்னா அவர் இல்லைன்னா இன்னொருத்தர், எவரோ ஒருத்தர் வந்து நினைச்சுவாங்க, இங்கன்னா இங்க அங்கன்னா அங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு வந்து வீட்டுல போய் டிவி ஆன் பண்ணா நிஜம் டிவி, சத்தியம் டிவி, ஏதோ ஒரு டிவி வந்துகிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி, பாஞ்சல் டிவின்னு நினைச்சோம் வந்துட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க கேட்டுட்டு. ஆனா கேட்கிறதற்கு நமக்கு ஆவல் இருக்கிறதா? உண்மையிலே சரி என்ன பேசுறாருன்னு பார்ப்போமே, இவர் பேசுறது சரியா, அதுக்காவது பார்க்கலாம், இவர் உண்மையிலே கரெக்டா தான் பேசுறாரா, இல்ல சும்மா கதை விட்டுட்டு இருக்காரா, ஜப்பானுக்கு போனேன் பரலோகத்துக்கு போனேன்னு கதை விட்டுட்டு இருக்காரா அப்படின்னு. ஆனா வாஞ்சை நம்மிடத்தில் அவசியமானது. இரண்டாவது, கற்போம் ஆர்வமுடன்
என்பது மாத்திரமல்ல, நிற்போம் அதன்படி. நாம் எவ்வளவு கற்றோம் அப்படிங்கிறது, அல்லது எவ்வளவு அறிந்திருக்கிறோம், கடவுளை பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும் என்பது கடவுளுக்கு பயப்படுதலை நமக்கு உண்டாக்கணும். அறிவு பெருத்தால் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நிறைய அறிவு வந்துட்டு வைங்களேன், அவனுக்கு கஷ்டம்தான் வரும். என்னத்தை ஏகப்பட்ட விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கும் அவன் கீழ்ப்படியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அறிவு பெருக பெருக ஆண்டவரை பற்றிய பயம் தூர போயிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள. ஆனால் பைபிளை நம்ம அறிய ஆண்டவரை பற்றிய பயம் நமக்குள் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல கர்த்தருக்கு தீமையை விருப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இன்னொரு இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் மனிதர் தீமை விட்டு விலகுவார்கள். அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வருதுன்னா, நாம் அவரை பற்றி அறிந்திருக்கிறோம். அப்போ அதன்படி நினைச்சணும், நடக்கணும். ஆண்டவர் நம்ம கோயிலுக்குள்ள சும்மா வரப்படாது, அங்கெல்லாம் விளையாடப்படாது. ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இங்க வந்திருக்கிறோம், இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்கிறோம், இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இயல்பா வர ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா நாம எவ்வளவுதான் பைபிளை படிச்சோம், நான் வாரத்திற்கு டெய்லி 4 அதிகாரம் வாசிக்கிறோம் தெரியுமா அப்படிங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ இதை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கணும். ஒரு திருக்குறள் நுட்பத்தில் கற்க கசடற, கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடற, கற்பவை கற்றபின், கசடற கற்றுக்கொள். கசடுனா அழுக்கு, அழுக்கு இல்லாம நல்லவைகளை தூய்மையானவைகளை கற்றுக்கொள். கசடற கற்றுக்கொள், அதெல்லாம் கற்பவை கற்றபின், அந்த கற்பவைகள்லாம் கற்று முடித்த பின் நிற்க அதற்கு தக. அது எப்படி படிச்சா பார்த்தா நல்லதெல்லாம் படிச்சால அதே பாட்டு நில்லு அப்படின்னு சொல்லுது. அதே போலதான் இங்கேயும் பைபிளும் சொல்லுது. பைபிளுக்கு சளைத்தது இல்லை. பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நிலைத்திருத்தல் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, நாம எவ்வளவு தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, நாம் எவ்வளவு தூரம் நிலைத்திருக்கிறோம். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு தான் முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு நாங்க எவ்வளவு வாசனை. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, யாதோ டி ராஜேந்தர் ரசிகர் தான் நினைச்சிருக்காரு, இதை எழுதியிருக்காரு. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு அழகா நினைச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அப்ப வெறும் சுரைக்காய் அப்படின்னா ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னா அர்த்தம் தெரியுமா பிள்ளைகளுக்கு? தெரியுமா தெரியாதா? ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது, கறிக்கு உதவாது, தெரியாதுல்ல? அர்த்தம் தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரியும்னுங்க, தெரியாதுன்னா இப்படி ஆட்டுங்க. மாறி ஆட்டினீங்கன்னா நமக்கு மண்டை சுத்துத, தலை சுத்துத. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, அதுக்கு ஒரு அர்த்தம் தெரியுமா? தெரியாதுல்ல பாப்பா உனக்கு? சுரைக்காய், சுரைக்காய்னு என்ன தெரியுமா? இல்ல, இப்ப அதான் கேள்வியா இருக்கு. பெரிய சுரைக்காய் என்னது? ஒரு வெஜிடபிள், அப்படிதானே? சுரைக்காய்னா ஒரு வெஜிடபிள். சுரைக்காய் அப்படின்னு ஏடுன்னா நோட்டு, சரியா? நோட்டுல சுரைக்காய்னு எழுதுனா அதை வச்சு காய வைக்க முடியுமா? கூட்டு வைக்க முடியுமா? குழம்பு வைக்க முடியுமா? முடியாது. அதுதான் அந்த பழமொழி சொல்றது. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு கூட்டுக்கு உதவாது, பிரயோஜனம் இல்லை. சுரைக்காய்னு எழுதுனா நினைச்ச முடியாது, பிரயோஜனம் இல்லை. அதை என்ன செய்யணும்? கடையில போய் வாங்கணும், அதை என்ன செய்யணும்? பொருளாக்கணும். அதனாலதான் பைபிள்ல எழுதியிருக்கிறது இதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது. இது எழுதியிருக்காம இதான் எழுதியிருக்கு, என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, எல்லாத்தையும் தான் இருக்கு. இதை வாசித்து உள்வாங்கி இதன்படி நடப்பதுதான் பிரயோஜனமான ஒன்று. இதுல நிலைத்திருக்க வேண்டும், இதன்படி நிற்க வேண்டும். இந்த எரேமியா 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரம் அந்த பகுதி அதோட முடிஞ்சிடல, இன்னும் கண்டினியூ ஆகுது பாருங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் தான் எரேமியா 8ஆம் அதிகாரம். அதுக்கு பிறகு அந்த ஏழாம் மாசத்துல தானே அது நடந்த உடனே இவங்க எல்லாம் அதை வாசித்த உடனே 9ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதுட்டாங்க. அழுதுட்ட உடனே அழாதீங்கப்பா, இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், இன்னைக்கு அழப்படாது, விசாரப்படப்படாது, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. இங்க வாரங்க, என்ன நடக்கு? 12ஆம் வசனம் அப்படியே வாங்க. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனாங்க. ஏங்க அப்பா, பைபிளை வாசித்த உடனே அவங்களுக்கு அழுகுறாங்க, சந்தோஷத்துல அழுகுறாங்க. அந்த ஆனந்த அழுகை, ஆனந்த கண்ணீர் வருது. ஆனா அழாதீங்கப்பா அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமா, பண்டிகை காலம் இது போயிடுறாங்க. அப்போ அதோட முடிச்சிடல பாருங்க. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளில்
ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அன்பார்களே, இந்த வேட்கை இருக்கு பத்திலா, இந்த தாகம் இது தனிந்திரல, அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஒரு நாள் கண்டிச்சு நாங்க பைபிள் வாசித்தோம், சூப்பரா இருந்துச்சு. அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல பிரசங்கியார் ரொம்ப அற்புதமா பேசினாரு. ஏங்கப்பா என்ன மாதிரி பேசினாரு தெரியுமா அந்த ஊழியக்காரரு. இது எல்லாமே என்னை திருப்திப்படுத்தல. மறுநாளிலும் அந்த சகல வம்ச தலைவர்களும், குடும்ப தலைவர் தான் கூட்டு வரணும், ஏன் வாடே அப்படின்னு வாங்கடே போவோம் அப்படின்னு சகல வம்ச தலைவர்களும் எஸ்ராட்ட நினைச்சாங்க. எதுக்கு வராங்க? சாப்பிட்றக்கா? எதுக்கு வராங்க? நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூடி வந்தார்கள். இது 7ஆம் மாசம் நடக்கு, பண்டிகை காலம். அப்பதான் 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். அது 7ஆம் மாசம் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. நேற்று நல்லா கிடா அடிச்சு சோறு சாப்பிட்டாச்சு. அதான் எத்தனை வருஷம்? 12ஆம் வசனம். நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. பார்சல் பாத்திரத்துல என்ன செஞ்சாச்சு? கொடுத்து விட்டாச்சு. பங்குகளை அனுப்பியாச்சு. சந்தோஷம் கொண்டாடியாச்சு. மறுநாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வராங்க. வந்து வாசிக்கும் போது கூடார பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை கண்டார்கள். எழுதியிருக்கிறது சொல்லப்பட்டது. உடனே அடுத்த வசனம் பாருங்க, 15ஆம் வசனம். அதான் முக்கியமானது. ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு சும்மா போட முடியாது. கூடார பண்டிகையை நீங்க கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். ஆனா இவங்க கூடாரங்களில் குடியிருக்கல. இப்போ மோசே நியாயப்பிரமாணத்தை எஸ்ரா மறுநாள் வாசிக்கும் போது அந்த வசனம் வந்துருது. வந்த உடனே இவங்க கூடாரத்துக்கு எங்க போவ, இந்த அடுத்த வருஷம் பார்ப்போம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? பாதி பண்டிகை முடிஞ்சிட்டே, நல்லா சாப்பிட்டாச்சு, இன்னும் 2 நாள் தான், மொத்தம் 7 நாள் பண்டிகை. நேரத்தை பண்டிகை ஆரம்பிச்சாச்சு, இனிமே அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம இதை செஞ்சிருவோம். என்ன சரிதானடே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சரின்ட்டு அதெல்லாம் செஞ்சிருவோம், வீட்டுக்கு போயிடும். ஆனா இவங்க அப்படி செய்யல. இவங்க தாங்கள் கற்றுக்கொண்டதை, தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்கள். என்ன போட்டிருக்கு பாருங்க, எழுதியிருக்கிறதை கண்டார்கள். 15ஆம் வசனம். 2 அண்டர்லைன் பண்ணிடுங்க. 14ஆம் வசனத்தின் கடைசி காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். 15ஆம் வசனம். ஆகையால் எழுதியிருக்கிறதை கண்டார்கள், எழுதியிருக்கிறபடி செய்ய பிரயாசப்பட்டார்கள். எல்லாத்தையும் போய் சும்மா கூடாரம் போட்ட முடியாது. போயிட்டு வாங்கடே, மலைக்கு போங்க. மலைக்கு போய் ஒலிவ கிளைகள் எல்லாம் கொண்டாங்க, பேரிச்ச மட்டைகளை கொண்டாங்க, அடர்ந்த மரக்கிளைகளை கொண்டு வாங்க. இங்க நம்ம கூடாரத்தை போடணும் நெஞ்சிரும். அவனை கூடப்பா ஒரு 10க்கு 12 பந்தல போட்டு விட்டுருடே அப்படின்னு அசால்ட்டா நெஞ்சிரும் சொல்லிட்டு போயிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. கதை ரொம்ப பெரிய கதை. இங்க எழுதியிருக்கிறபடி செய்யணும்னா கஷ்டம், எழுதியிருக்கிறபடி செய்வது மிக மிக கடினமானது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் எழுதியிருக்கிறபடி செய்வதற்கு பிரயாசப்பட்டார்கள். அன்பானவர்களே, எழுதியிருக்கிறதை கண்டு அழுவதில் பிரயோஜனம் இல்லை. எழுதியிருக்கிறதை கண்டு மனஸ்தாபப்படுவதிலும் பிரயோஜனம் இல்லை. அது அந்த மனஸ்தாபம், அந்த அழுகை செய்கைக்கு நேராக நடத்தணும். இந்த இஸ்ரவேல் புத்திரரை அப்படித்தான் நடத்தியது. எழுதியிருக்கிறதை கண்டார்கள், எழுதியிருக்கிறபடி செய்ய போனார்கள். அன்பானவர்களே, நாம் எழுதியிருக்கிறபடி செய்ய போகிறோமா? கொலோசையர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் வாசித்து முடிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். வேர் கொண்டவர்களாகும், ஏற்றுக்கொண்டபடியே வேர் கொள்ளுங்கள், அவர் மேல் கட்டப்படுங்கள், அவருக்குள் நடந்து கொண்டு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்படுங்கள், ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுங்கள். சும்மா இருந்துடாதீங்க அப்படிங்கிறார். அதனால ஆண்டவர் சொல்லும் போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், தன்னிடத்தில் உள்ளதை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படிங்கிறார். அதை நிலைத்திருக்கணும். அதுல நிலைத்திருக்க வேண்டும். இறுதி வரை, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே. ஏதோ ஒரு இடத்துல கேட்டோம், சந்தோஷமா இருந்துச்சு, அல்லது என் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அந்த ஆளை வீட்டுல போய் கொப்பரை அடிச்சு படுத்துட்டேன். இதோட கதை முடியறது கிடையாது. தொடர வேண்டும். எழுதியிருக்கிறதை கண்டார்கள், எழுதியிருக்கிறபடி செய்தார்கள் அப்படிங்கிற அனுபவம் அனியாபரனூர் திருச்சபை ஆகிய நமக்கு கண்டிப்பாக வரணும். எழுதியிருக்கிறதை கேட்டார்கள், எழுதியிருக்கிறபடி அல்லது சொன்னபடி கேட்டபடி செய்தார்கள் அப்படிங்கிறது. தலை தாழ்த்தி ஜெபம். நல்ல ஆண்டவரே, எழுதியிருக்கிறதை நிறைய வாட்டி நாங்கள் கேட்கிறோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை. ஆண்டவரே, ஆலயத்திலும் வீட்டிலும் புத்தகத்திலும் பத்திரிகைகளிலும் எத்தனையோ எழுதியிருக்கிறவைகள் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர். அன்றைக்கு நெகேமியா கால இஸ்ரவேலரை போல எழுதியிருக்கிறவைகளை கண்ட நாங்கள்
கேட்ட நாங்கள் அவைகளின்படி செய்வதற்கு கஷ்டப்பட்டு எங்களுடைய பிரயாசத்தை செய்கிறோமா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க இந்த நாளில் எங்களுக்கு பலனையும் அனுக்கிரகத்தையும் தந்தீர். ஆண்டவரே, எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிற நாங்கள் அவைகளின்படி நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.